ஹாய் கைஸ், நான் தான் உங்களை நான் உங்க அஜ்மல். நீங்கள் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், இது ஒர்த்து தான். வணக்கம் ஹபிபி பிரசன்ஸ். சாப்பிட்டுதான் பாப்போமே. ஹாய் கைஸ், நான் தான் உங்களை நான் உங்க அஜ்மல். வெல்கம் பேக் டு அவர் ஷோ சாப்பிட்டு தான் பார்ப்போமே. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெஸ்டாரண்ட்ல இருந்து நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவோம். அது என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷன் மந்தி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம இன்னைக்கு இஃப்தார் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலா வந்து பாக்ஸே பயங்கர ப்ரீமியமா இருக்கு. வந்து அவங்களோட லோகோ பிளஸ் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா மொத்த ரெஸ்டாரண்டோட மெனுவுமே வரும்ன்றத சொல்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். தேரா துபாயில இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷனல் சிட்டில இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ஜா அல் மஜாஸ்ல இருக்கு. நம்ம எங்க இருந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷனல் சிட்டில தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக என்னடா பாக்ஸ் பார்க்கும் போது நல்லா பெருசா கொடுத்தாங்க, ஆனா பொருள்லாம் உள்ள கம்மியா தான் இருக்கு. பிரியாணி இருக்குல்ல, பிரியாணி இருக்கு, 4-5 ஐட்டம் இருக்கு. அது போதும். பிரியாணி இருக்கு, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இருக்கு, அதுக்கப்புறம் தண்ணி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி. இவ்வளவுதான் பாக்ஸ்ல. பிளஸ் வந்து 4 நம்பர் ஆஃப் வந்து டேட்ஸ் இருக்கும் இந்த பேக்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பிளஸ் வந்து லெமன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த தண்ணி வந்து நோன்பு திறந்துட்டு இது ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பத்தாது இந்த தண்ணி. ஏன்னா கொஞ்சம் நோன்பு திறந்தவொடனே தாகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் குடிக்கிறதே தண்ணியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெபனான் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல சொல்லணும்னா இது வந்து மோர் வந்து 200 ml கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் பாத்தீங்கன்னா நார்மல் பேரிச்சம்பழம் தான் கொடுத்துருக்காங்க. சீடு பேரிச்சம்பழம் இது வந்து நம்ம ஊர்லயே நார்மலா விற்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேரிச்சம்பழம். நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம ஊர்ல விற்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பேரிச்சம்பழம். நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்கிற பேரிச்சம்பழம் மாதிரி தான் இருக்குது. நான் நினைச்சேன் நம்ம இப்போ வந்து ரைஸை வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். ரைஸ் ஒர்த்தா இல்லை அப்படின்றது பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம ரைஸ்க்கு போவோம். ரைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்னடா உள்ள எதுவும் மாட்டுது. ரைஸ் பாக்ஸுக்கு இதுதான் வந்து ஒருத்தன்னு நினைக்கிறேன். பாருங்க, மந்தி பிரியாணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மந்தி பிரியாணில பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒளியா இருக்குங்க, வேற லெவல். இந்த ரைஸ் பாத்தியா, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே தொங்குது, அவ்வளவுதான். அவ்வளவு சாஃப்டா இருக்கு. பயங்கரமா குக் ஆயிருக்கு ஆக்சுவலா. மச்சான் இந்த ரைஸ் பாத்தியா, லெக் பீஸ் வந்து மாட்டுறதெல்லாம் வந்து வேற லெவலு. பயங்கர வந்து ஒரு மாதிரி ஜூஸியா இருக்கு ஆக்சுவலா சிக்கன். அந்த மசாலாவெல்லாம் பயங்கரமா இருக்கு. சிக்கனோட அந்த லெக் பீஸோட வந்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம ரைஸை. என்ன மசாலாவோட மிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணி ரொம்ப அப்படியே ரைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கிட்டவா இதை பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ரைஸ் எல்லாம் தனித்தனியாக அப்படியே உதிரி மாதிரி போகுது பாருங்க ரைஸு. சிக்கன் பீஸை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நல்லா மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி வச்சு சென்டராக கொடுத்துருக்காங்க. நம்ம சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மசாலாவும் ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா இருக்கு. நல்லா சிக்கன் ஃப்ளேவர் வந்து அந்த மசாலாவோட ரைஸ் கலந்துருக்கு ஆக்சுவலா. நல்லா இருக்கு. ரைஸ் எப்படி இருக்கு மச்சான்? நல்லா இருக்குடா. வந்து மசாலாவும் நல்லா இருக்கு. ரைஸ் வந்து உனக்கு சிக்கன் பீஸ் எப்படி வந்திருக்கு? பெருசா வந்துருக்கா? பெருசா வந்துருக்காங்க. பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்ததான் பெருசு? நான் கொஞ்சம் சாப்பிட்டனால தெரியுது அப்படி. அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டேன்டா. லைட்டாவா? பீஸே இவதான் வந்ததா? அப்படியா சாப்பிட்டியான்னு கேட்கலாம். சரி, ஓகே. ரைஸ் எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருக்கு.
இல்லை ஒருத்தர். எனக்கு என்னமோ அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை மந்தி பிரியாணி ஆக்சுவலா வந்து மந்தி பிரியாணியே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா கொஞ்சம் வந்து எனக்கு ரொம்ப தெரியாது. குக்கான மாதிரி இல்லாம, நம்ம ஊர் பிரியாணி இருக்குல்ல அது மாதிரி வந்து குக்கான மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்ம என்னன்னு சொல்ல போனா கொஞ்சம் விதையா வந்து இருக்கும். ஆக்சுவலா அதுதான் இங்க வந்து டேஸ்டும் கூட. மகன் அது சாப்பிடும்போது அது லப்பர்ல போட்டு கடிக்கிற மாதிரி இருக்கிறான். சாப்பிடாத கொடுத்துரு மாமனா சாப்பிடாதுன்ற பட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மகன் இங்க பாருங்களேன், நம்ம ஊர்ல எல்லாம் ஆனா இந்த மாதிரி பேக்கிங்ல லைட்டா இந்த மாதிரி இப்படி வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணணும். அந்த புதுசுல எனக்கு தெரியாது. ஆமா லைட்டா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோ. அப்போ இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் ஓபன் பண்ணி கூட ஷேக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபன் ஷேக் பண்ணா கீழே ஊத்திக்கோம்பா. அதான் பிரியாணிக்கு மேல வச்சு ஷேக் பண்ணேன். லெபனான் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டேஸ்ட்ல நம்ம ஊர்ல வந்து தாத்தா மோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு டேஸ்ட்ல இருக்குது. டீசெண்டான டேஸ்ட்ல தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு லெபனான். நார்மலா வந்து ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப வந்து தண்ணி மாதிரியும் இருக்காது. மீடியம் லெவல்ல லைட்டா சால்ட் போட்டிருக்கோம். நல்லா இருக்கு. நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு இந்த லெபனான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பட் எனக்கு தண்ணி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இவ்வளோண்டு கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணியை வச்சு நோம்பு திறக்கிறதா இல்லை இந்த பிரியாணி சாப்பிட்டு குடிக்கிறதா? நம்ம இஃப்தார் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணோம். இந்த 12 கிராம்ஸ் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 12 கிராம்ஸ் நீங்க ஒர்த்தா என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்த்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திருப்தியா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் புது ரெஸ்டாரண்ட்ல புது ஃபுட்டோட உங்களை வந்து பார்க்குறோம். அண்டில் பை ஃப்ரம் அஜ்மல், ஹாய் ஃப்ரம் அர்ஷத். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானும் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், பை பை.